ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருந்தா பேசு, இல்லாட்டினா விட்டுரு. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. என்ன அடுத்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன என்ன பயன்படுத்தின? எப்படி? ஆ சொல்லப்போனா அவங்க வந்துட்டு இந்த மாரி நான் வந்து எல்இடி எனக்கு பெருசா தெரியாது. ஆனா இருந்தாலும் நான் என்ன யூகிக்கிறேன்னா, இது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாரி தான் வேலை செய்யும் இந்த கார்பனு. அப்படி இருந்தும் வந்து இப்படி வந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்ற மாரி சொன்னாங்க. நான் இந்த மாரி காரணங்கள்லாம் இருக்கு. இந்த ம், மாரிலாம் வந்து நான் இந்த 4 வகையான காரணங்களும் இந்த மாரிலாம் இதுல வந்து நடக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ம், இதனால தான் வந்து இது இவ்வளோ நாள் எரியுதுன்ட்டு நான் யூகிக்கிறேன். இதுக்கு இந்த மாரி காரணங்கள் இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அவங்க ம், அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆனா இதுக்கு நான் வந்து எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னோட பார்வையில வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸா வேலை செஞ்சாலும் இவ்வளவு தூரம் எரியுதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப பாதுகாப்போட நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முடிச்சுட்டாங்க. நான் ஆனா வந்து காட்டினேன் இந்த மாதிரி 70 நாளா எரியுது. இப்ப ம், எங்கிட்ட வந்து 30 நாட்களா இருக்கக்கூடிய அந்த தகவலாம் இருக்குன்னு எக்ஸல் ஷீட்ல நான் வச்சிருந்தேன். ம், லேப்ல லேப்ல காட்டினேன். அவங்க வந்து பார்த்துட்டு ஆமா சரிதான். ஒரு ம், நார்மலான பேட்டரி வந்துட்டு 7 நாள் 8 நாள்ல வந்துட்டு கம்மியாகும். ஆனா அது நீங்க 70 நாள் வரைக்கும் எரியுதுன்னு சொல்றீங்க ம், அப்படின்றத அவங்க இன்ட்ரெஸ்டிங் திங்ன்னு சொன்னாங்க. ம், அதுக்கப்புறம் சரி நான் வந்து நீங்க வந்து ப்ரொஃபசர்ட்ட மெயில் பண்ணுங்க. ம், அவங்க வந்து உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. ம், அதன்படி பார்த்துட்டு நீ அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ம், அந்த மாதிரி சொன்னாங்க. ம். இது வந்து என்னோட கிளாஸ் ப்ரொஃபசரு. அதனால ஆமாமா. அவங்க அவ்வளோதான். இந்த அளவுக்கு உதவி இந்த அளவுக்கு அவர் கருத்து சொன்னதே பெரிய விஷயம். இந்த அளவுக்கு அவர் கருத்து சொன்னதே பெரிய விஷயம். ஆமாங்கய்யா. அவங்க வந்து கிளாஸ் ப்ரொஃபசரு. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்றது? நல்லா சொல்லி தர்றதும் நல்லா சொல்லி தருவாங்க. மாணவர்கள் கிட்ட வந்து நல்லா அவங்க பேசுவாங்க. எடுக்குறதும் அவங்க ரொம்ப நல்லா அதாவது நல்ல ப்ரொஃபசர்ன்னு மா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேர் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவரு ஒருத்தர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ம், அதனால தான் நான் அவர்ட்ட கேட்டேன். அவங்க எங்களோட கிளாஸ் ஆ ப்ரொஃபசர் இன்சார்ஜ்ன்றனால நாங்க அவர்ட்டயே வந்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டேன். ம். நெக்ஸ்ட் அப்புறம் அடுத்தது எங்க? அடுத்தது அவர் எது இது எலக்ட்ரானிக்கு போ சொன்னார்ல மின்னணுவியல். அது எலக்ட்ரானிக் போ சொல்லியிருக்காரா? மெயில். ஐயா அது வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க ப்ரொஃபசர் எந்த மாரி ப்ரொஃபசர்ன்னு நீங்க பாருங்க. ம், பார்த்துட்டு நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. ஏன்னா நான் ப்ரொஃபசர இவர பார்க்கணும்னாவே மெயில் பண்ணி, அப்புறம் ஒரு டைம் ஸ்லாட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் சந்திக்கணும். ஆ ம், அப்படிதான் முடியும். இந்த ஸ்டாஃப் ரூம் எல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்கவங்க எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கெங்கேயோ ரூம் இருக்கும். ம், எல்லாருமே வந்துட்டு மெயில் முதல்ல போடுவாங்க. அவங்க பெர்மிஷன் குடுத்தா, எங்களுக்கு இந்த மாரி 10 மினிட்ஸ் எங்களுக்கு ஒதுக்குங்க. இந்த மாரி 1 மணி நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்ல ம், அவங்க இல்லன்னா, அவங்களே ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரீயா இருக்கேன். நீங்க வந்து பேசுங்கன்னு அவங்க டைம் குடுப்பாங்க. அப்ப ம், மெயில் போட்டு அவங்க அந்த அன்னைக்கு இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு, அப்புறமா நம்ம வந்துட்டு நேர்ல வர சொன்னாங்க ம். அப்படின்னா, நான் நேர்ல போய் பேசுறேன். மெயில்ல வந்துட்டு நம்ம முன்னாடி தகவல் தெரிவிச்சு, அந்த மெயிலுக்கு அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, சரி. பரவால்ல, பரவால்ல. முடிஞ்சதுன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப்ன்னு தொடர்பு எண்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இல்லைங்க. அவங்க எல்லாமே மெயில் தான். அவங்க பர்சனலா குடுக்க மாட்டாங்க. மெயில்ல தான் எதா இருந்தாலும் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் நேரா போ முடியுமா உங்கனால? இப்போ நீங்க அது உன்னுடைய உன்னுடைய டிபார்ட்மெண்ட்னா அதாவது பிசிக்ஸ் ஸ்கூலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூல்ல ஒரு பிளாக் இருக்குமே தவிர அங்க ஸ்டாஃப் ரூம் எல்லாம் தனியா கிடையாது. கிளாஸ் ரூம் மட்டும் தான் இருக்கும். ஓ! ஸ்டாஃப் எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கும் ஏதோ ரூம் இருக்கும், எங்கேயாவது இருப்பாங்க. அது இல்லைன்னா அவங்க வந்து நார்மலான ஏதோ ஒரு இடத்துல அவங்க உட்காந்து அவங்க வேலை பார்த்துட்டு போயிருவாங்க. ம். அவங்களுக்குன்னு ஒரு ரூம் நான் பார்த்தது இல்லை. ஏதோ ஸ்டாஃப் ரூம் போனோம்னா 50 பேர் உட்காருவாங்கன்றதே நான் இங்க பார்த்ததே இல்லை. ஆ. இப்ப நம்மதுல இப்ப நம்ம கல்லூரியில பார்த்தீங்கன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் உட்காந்து நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்குதான்னு ஆமாமா. அந்த மாரிலாம் இங்க இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் போனா 4 பேர் உட்காந்துருப்பாங்க போலாம். அந்த மாரிலாம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் டைம் ஸ்லாட் மெயில் போட்டு நான் உங்கள பார்க்க வரலாமான்னு கேட்டுட்டு, அவங்க ஆனா பில்டிங் இருக்கும். இந்த பில்டிங்குள்ள தான் வந்துட்டு எதா இருந்தாலும் கூப்பிட சொல்லுவாங்க, வர சொல்லுவாங்க. ம். அந்தந்த பில்டிங்குள்ள தான் அவங்க அப்பா மீட்டிங் வந்து வைப்பாங்க. அப்ப வேற அதுவரைக்கும் நீங்க ஏதாவது எப்படி பார்க்கலான்னா,
நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் தான் எனர்ஜி தான். அப்படி ஸ்டூடெண்ட்ட ம். புடிச்சு ஏதாவது முயற்சி பண்ணு. ஸ்டூடெண்ட்ட புடிச்சு அதுவும் போடுவீங்க. ம். அது ஒரு மெயில் தானே. அட்ரஸ்ல மெயில் போடுவீங்க. அது யாரு ஹெச்ஓடி யார் இருக்காங்க என்னன்னு நமக்கு தெரியும். அப்புறம் என்ன சொல்றாரு? எலக்ட்ரானிக்ஸ் பார்க்க சொன்னாரா? நீ வேற துறைய பார்க்க ஆமா. சொன்னாரா அவரு அவரு? எல்இடியும் இந்த மாரி சர்க்யூட்ஸ் சம்மந்தமா இதுல பெரிய எனக்கு தெரியாது. ஆனா அது சரி. அப்படின்னு சொல்ட்டாரு. அது சரி. அவரு அது அது அதுக்கு மேல அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எனர்ஜி கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, அது கிடையாது. அவர் துறையில அவர் சொல்லிட்டாரு. ம். என்ன சொல்லியிருக்காருன்னா, ம். அடுத்த துறை நீ நாடுன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே? ஆமா. இதுல எனக்கு தெரியாது. ஆனா என்னோட பொறுத்தவரைக்கும் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இது ரெசிஸ்டன்ஸா தான் ஒர்க் ஆகும். நீங்க ஒரு சிம்பிளான ஒரு செட்டப் தான் பண்ணியிருக்கீங்க. ம். அப்படின்னு அவரு பார்த்துன்னே சொன்னாரு. ஏன்னா பெரிய மாற்றம்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த சிம்பிள் செட்டப்லயும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்கு அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு சொல்லல. இப்ப நாம மெயில் போட்டு ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்கன்றத நம்ம அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம போய் நேர்ல பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அப்ப எந்த துறை இப்ப அப்ப எந்தெந்த அப்ப நீங்க பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் 2ம் போடு. ஆமா, எலக்ட்ரானிக்ஸ் தான் போடணும். எலக்ட்ரானிக்ஸ்ன்னு அவர் சொல்றாரா? இல்ல நீங்களே முடிவு பண்றீங்களா? இல்ல இல்ல அவருதான் நம்ம இந்த எல்இடி நம்ம ஆம், இந்த மாதிரி பேட்டரி செட்டப் அப்படின்னு சொன்னோடனே அவர் அப்படி சொன்னாரு. சரி எல்இடி எலக்ட்ரானிக்ஸ் பத்தி எனக்கு பரவால்ல. தெரியாது அப்படின்னு. சரி, சரி. அப்ப நம்ம அப்ப நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எல்இடி வச்சு பார்க்கும்போது அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, சாதாரண இப்படிதானே எரியும், இது ஏன் இப்படி எரியுதுன்னு அவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக அப்படி சொல்லி இருந்திருக்கலாம். சரி இன்னொரு சரி முயற்சி பண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த எல்இடி கழட்டி போட்டு, டைரக்ட்டா நீ என்ன பண்ற, அதே முறுக்கி விட்டுருங்க. எல்இடி கழட்டிட்டு முறுக்கி விட்டு பாருங்க, எல்லாம் 0 ஆயிரும். ம். 0 ஆயிட்டு 0 ஆனதுக்கப்புறம் ப்ளஸ்ஸும் எப்பவுமே ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்துன்னா எனர்ஜி காட்டாது. மைனஸும் காட்டாது. இது ப்ளஸ்ஸும் மைனஸும் காமிச்சா எனர்ஜி காட்டுது. ம். இப்ப ப்ளஸ், மைனஸ் தானே ரீடிங் பார்ப்பாங்க. இது வித்தியாசம் எல்லாம் மாறி போயிடும். நான் சொல்றது புரியுதா? ம். எல்இடி கழட்டிட்டு முறுக்கி விட்டீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும் இல்லையா? ஆமாங்க. ஷார்ட்னா ஆமா ஆமா ஆனா இது ஆமா. ஆகவே ஆகாது. சூடும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. அப்ப 0 வந்துரும் அந்த இடத்துல. எல்லாமே ம். எல்லாமே ஆமா ஆமா, ஷார்ட் சர்க்யூட் ஆகி 0 ஆயிரும். 0 ஆகுது. 0 ஆகி பேட்டரி என்னாகும் சூடாகி வெந்து போயிரும். அப்படித்தானே? சாதாரண குளோஸ்டுல பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கும். இது அப்படி நடக்காது. ம். ஓப்பன் சர்க்யூட். அது மட்டுமல்ல. அப்படி நீங்க அப்படி 0 ஆனதுக்கப்புறம் பிளஸ் ம். பிளஸ் செக் எப்பவுமே பிளஸ், மைனஸ் தானே ரீடிங் பார்ப்பாங்க. ஆமா ஆமா. இதுல எப்படி தெரியும் ரீடிங் பார்க்கலாம் தெரியுமா? பிளஸ் ரீடிங் பார்க்கலாம். மைனஸ் ரீடிங் பார்க்கலாம். ம். ஆச்சரியமா இருக்குது. அதாவது இப்ப நான் இப்ப ரீடிங் பார்த்தேன் நானு. காலைல 2 நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்பவுமே சாதாரணமா அத பாருங்க. சாதாரணமா குளோஸ்டு சர்க்யூட்டா இருந்தா பிளஸ், மைனஸ் ரீடிங் பார்ப்பாங்க. பிளஸ்ல ரெட்டு சிகப்பு முனை வச்சுட்டு இது வழக்கம் போல பார்க்கறது. இது என்டையரே மாறிடுது. இப்பதான் நான் கவனிச்சேன். என்னடா இப்படி பண்ணுதுன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அது 1.4 ம். இருக்குல்ல. 1.4 ஆமா ஆமா. அந்த 1.4 குறையவே இல்ல. ஷார்ட் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா, ம். குறுக்கீடு பார்த்தா ம். என்ன 2 பிரிஞ்சு 0.7 காட்டுது. ம். 2 பிரிஞ்சிருது. 2 காட்டுதுங்க. பாருங்களேன். அது இங்க 1ல இந்த 1லிருந்து நான் அ 1.4ன்னா ஒரு மின்கலம் மட்டும் தான் 1. இன்னொரு மின்கலம் 0.4. ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அளந்து பார்த்தா 2மே சமமா மாறிக்குது. 2மே சமமா மாறிக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கு பாரு. ம். ஒண்ணும் நம்பவே முடியல. சரி, அப்படி அளக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பிளஸும் பிளஸ் ம். பிளஸும் பிளஸ் தான் 0.7 காட்டுது. மைனஸ் தான் 0.7 காட்டுது. அப்படியே மாத்துது. இதான் அந்த குவாண்டம் ஸ்டேட். இத புரிந்து கொள்ள முடியாத நிலை. இதுதான் இந்த குவாண்டத்தினுடைய நிலை. இப்ப சராசரி ம். குளோஸ்டா இருந்தா பிளஸ், மைனஸ் வச்சுட்டு தான் அதனுடைய மின்சாரம் எவ்வளவுன்னு பார்ப்பாங்க. இல்லையா? இதுல எப்படி தெரியுமா? ஆமா ஆமா. ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நீ பிளஸ் வச்சு ரீடிங் காட்டும். மைனஸ் வச்சு ரீடிங் காட்டும். எப்படி இருக்குது பாரு. இப்பதான் ம். கவனிச்சு இன்னைக்கும் கவனிச்சேன். அதனால அது தொடர்ந்து கவனிச்சுட்டே இரு. அதுக்கு தான் இப்ப சொன்னேன் நானு. உனக்கு அனுப்புற செய்தியில பார்த்துக்கோ. அனுப்புற செய்தியில WhatsApp ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்து மண்டையில ஏத்திக்க. இதுதான் குவாண்டம் சயன்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து 10 மில்லி சீவெட் போடலாம். 10 மில்லி சீவெட்னா சாதாரணமா கடல்ல கிடைக்கிறது தான்.
10 மில்லி சீவர்ட் நம்ம உடம்புலயே பார்த்தீங்கன்னா, ரேடியேஷன் பார்த்து நம்மளதே வந்து 1 மில்லி சீவர்ட் வரைக்கும் நம்ம சூரியன்லேருந்து வந்துகிட்டு இருக்குது. கடல்ல டென்சிட்டி அதிகமா இருக்கு. இந்த கடலுங்கிற பாரு பாறை மணல்கள் இருக்கு இல்லையா? அந்த மணல் தான் உடைஞ்சிட்டு ஆறு வழியா கடலுக்கு போய் சேருது. சில இடத்துல அதிகமா இருக்கு. அதுல இந்த 10 மில்லி சீவர்ட்ங்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவுதான். அதுபோக இந்த அப்ப எலக்ட்ரானிக் துறைக்கு உள்ள வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா, அ இவர்ட்ட பேசுன மாரி அங்கேயும் போயிரும். 2 துறை கவனி. இயற்பியலுக்கும் போடு, எலக்ட்ரானிக்ஸ்க்கும் போடு. சரிங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆமா. அதுக்கு போடு. அவர் மறுநெருக்க போயி பேசும்பொழுது அவர் வந்து இது மாரி நான் முயற்சி பண்றேங்க. நீங்களும் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு அவர்ட்ட கேட்டுரு. அப்புறம் அவரு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசும்பொழுது தகவல் போயிரும் அங்க. ம். சராசரி எல்லா புரொஃபசர் அவர் பார்ப்பார் இல்லையா? அவருடைய ம். இத பார்ப்பார் இல்லையா? வேறு துறை சார்ந்த பேர் இருக்கும்பொழுது, வாய்ப்பு இருக்கும் பொழுது சொல்ல சொல்லிரு இந்த மாரி. நீங்க வேற யாராவது பிசிக்ஸ், ம். கெமிஸ்ட்ரி இந்த மாரி என்னுடைய மாணவர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது விசித்திரமா இருக்கு. கொஞ்சம் கவனிங்கன்னு சொன்னீங்கன்னா 2வது வந்து நீங்க வந்து இந்த மாரி பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வாங்கியிருக்குங்கிறது அது வந்து கூடுதல் பாயிண்ட் அது. அதுதான் விஷயமே. அதுதான் அங்க அவரு அத பத்தி ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாரே. "பரவாயில்லையே நீ பண்ணியிருக்கியே" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இது மாரி நம்ம நம்ம நாட்ல." அத பார்த்தாருங்க. பார்த்துட்டு தான் சொன்னாருங்க. ம். நல்ல முயற்சி தான் இது அப்படின்னு பார்த்து சொன்னாங்க. அதுவும் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்ற மாரி சொன்னாங்க. அ அது வேற செட்டப்பு, இது வேற செட்டப் தான். ஆனா 2ம் ஒரே மாதிரி தான். அ அதுல வந்து எப்படி நம்ம டனலிங் இருக்கோ, அதே தான் இதுலயும் இருக்குன்ற மாதிரி, இதுல வந்து அத விட அதிகமாவே இது கிடைக்கும். ஆயுட்காலம் அதிகம். இதுல வந்து அரிச்சு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனது அப்படிதான் போச்சுன்னு அந்த வந்து நான் வச்சிருந்த அந்த பேட்டரி, ம். அதுல அந்த தோலு உறிஞ்சத காட்டுனேன். ம். ஆமா. அது வந்து அல்கலைன் பேட்டரி அது ஜிங்க் இருக்கு, தோல் உரிஞ்சு போச்சு. இது ஸ்ட்ராங்கா நிக்குது. ஏன்னா இதனுடைய டெக்னாலஜி வேற, அதனுடைய டெக்னாலஜி வேற. இது வந்து ம். பார்த்தீங்கன்னா, உள்ள பார்ட் 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த ஜெல் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ம். இதுவும் அமெரிக்காக்காரர் கண்டுபிடிச்சது தான். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும், ஜிங்க்கும் தனியா இருக்கும். மேக்னீஸ் டை ஆக்சைடும், கிராஃபைட்டும் தனியா இருக்கும். எப்படி பார்த்தாலும் கிராஃபைட் இல்லாம எந்த பேட்டரியும் வேலை செய்யாது. கிராஃபைட் உள்ளேயும் இருக்கணும். கிராஃபைட் உள்ள தானே இருக்கு. கிராஃபைட் பவுடர் இல்லாம எதுவுமே இயங்காது. சாலிட் பேட்டரி இது. இதுல என்ன ஆச்சரியம்ன்னு கேட்டீங்கன்னா, இதுல மெட்டல் வந்து இரும்பு, அயன் மெட்டல் வச்சிருக்கிறான். இரும்பு. மேல சில்வர் கோட்டிங் வேற ம். ஸ்டீல் நான் பிரிச்சு பார்த்தேன். அது மேல காயத்த கழட்டி பாரு பளபளன்னு மின்னும். அவ்வளோ ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கானுங்க. ஒண்ணும் அமுக்கவுல முடியாது. இரும்பே வந்து மந்த கடத்தி தான். அத விட மோசமான கடத்தி வந்து கிராஃபைட். எல்லாம் தாண்டி வருதுன்னா, இது வந்து என்னன்னா, அந்த அயனைசேஷன் வெளிய வர்றது தான் காரணம். இல்லாட்டா வராது. இவ்ளோ பவர் எப்படி வரும்? ஒரு இவ்ளோ ம். அதுதான். அப்ப நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதான் விஷயமே. அதனால தான் அத பதிவு பண்ண சொன்னேன். அதுபோக அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப, நாம உனக்கு 5 அனுப்பிச்சிருக்கோம்ல, அந்த 5யும் காமிச்சு பேசிரு. எப்ப வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த 5யும் காமிச்சு, இந்த 5 பிளஸ் 1 6 அது போக 70 இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம எலக்ட்ரிசிட்டி இதுல தான் மலிவா கிடைக்கும். எலக்ட்ரிசிட்டி இந்த ஹைட்ரஜன் வாய்ப்பு உள்ள போயிரு. எல்லாம் படம் எடுத்துட்டு போயிரு. எல்லாம் இதுல வச்சிருக்கீல்ல, அது லேப்டாப்பே போதும். இது நேரடி காட்டுறோம். இது நீங்க சாம்பிள் நேரடி செஞ்சு காட்டுறேன். மத்ததெல்லாம் வந்து ஆ மற்றது வந்து ஒரு 8 டியூப் வாங்கி 8 டியூப் வாங்கி தண்ணி ஊத்திட்டு டிஸ்டில் வாட்டர் ஊத்திட்டு போயிட்டு காமிச்சு. எலக்ட்ரானிக் ரிப்பேர் போறப்போ. பாட்டில் ம். மூடி கூடி ஏதோ வாங்கி வச்சுக்கோ. புரியுதா? பிளாஸ்டிக் பாட்டில் ஏதோ ஒண்ணு. அதில ஒரு 2 எம்எல் டிஸ்டில் வாட்டர் காலேஜ்ல இருக்கும். எடுத்து ஊத்தி இல்லாட்டி டிஸ்டில் வாட்டர் ஒண்ணு வாங்கி ம். அது வந்து ஏதோ ஒண்ணு ஆர்டர் போட்டாலும் சரி, இல்ல பாட்டில் இருந்தாலும் சரி, இல்லாட்டினா ட்ரிங்க்ஸிங் பாட்டில் இருக்குல்ல, 100 எம்எல் பாட்டில் இருக்கு இல்லையா? அதில கூட ஊத்திக்கலாம். சரி. ம். 1 எம்எல் இருந்தாலும் 0.5 வோல்ட் காட்டும். 100 ம். எம்எல் இருந்தால் 0.5 வோல்ட் தான் காட்டும். என்னது? அத 0.5 வந்து தான் வரும். ஆமா. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்துல ஹைட்ரஜன் வந்து பிரிக்கிறதுக்கு. அதுல வந்து காப்பர் பாருங்க, அது காப்பர், செம்பு, அலுமினியம் வைக்கும்பொழுது 0.5 வோல்ட் காட்டுதா? நான் வெளியிருந்து ஹீட் குடுக்குறப்ப அ ஆம்பியர் வெளியிருந்து வெப்பம் குடுக்குறப்ப அது வந்து கிடு கிடு கிடுன்னு 100 ஆம்பியர் அது இது அதிகமா 100 டிகிரிக்கு 110 டிகிரி போறப்ப ஆம்பியர் ஏறிக்கும். ஆம்பியர் ஏறிட்டாவே ம். மின்னோட்டம் அதிகமாயிரும். மின்னோட்டம் அதிகமாயிட்டாவே, அந்த 0.5 வோல்ட்டே வந்து உள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அதே போதுமானது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன குடுத்து எக்கச்சக்கமான வோல்ட் குடுத்து தண்ணீ பிரிக்கிறாங்க. அது அடுப்பிலே முரணானது. அதனால ஃபெயிலியர் ஆகுது. இது வந்து எக்ஸ்ட்ரா வர்றதில்ல. இந்த மாரி 2ஆ பிரிக்கிறப்ப உண்மையான எனர்ஜி வெளிய வந்துருது. அதுதான் அவங்களுக்கு தெரியல. தெரியாது. ம்.
உண்மையான எனர்ஜி நாம என்ன மேஜிக்கா பண்றோம். இது பயங்கரமான வேலை. என்னது? அது பயங்கரமான நாம நம்ம அதுக்கெல்லாம் இந்த ப்ரூஃப் பண்ணா போதுமானது. இதையும் நாம இதே நாம பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா? குவாண்டம் கேஸ்ங்கிற பேர்ல. அதையும் சொல்லு. ம். அந்த நம்பர் கூட ம். இருக்குது பாரு. நான் அனுப்பி வைக்கிறேன். நாங்க ஏற்கனவே இத நாங்க பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் பெரிய லெவல்ல பண்ணும்பொழுது தான் வரும் அப்படின்னு சொல்லிரு. ஆனா இதுதான் நம்மளுக்கு சயின்ஸ். நம்ம அப்ப நம்மட்ட 6 இருக்கு. ம். செல்வராணிட்ட 5 குடுத்தது தான் அதத்தான் அந்த அம்மாட்ட அந்த அம்மா அனுப்பிச்சுன்னா நல்லது வாங்கி சும்மா தான் வச்சுக்க போறேன். நீ தான் கையில வச்சிருக்கிறல்ல அத காமிச்சிரு. வாய்ப்பு இருக்கிறப்ப அதாவது காலம் ம். அடிச்சிருவோம் அந்த இடத்துல. என்னது இத்தனை இருக்குதான்னு சொல்லிருவோம். ஆமா. எப்படி நீ இத காமிச்சேன்னு ஆச்சரியப்படுறாங்க இல்லையா? இந்த ஆச்சரியத்த காமிச்சுட்டு, அடுத்து மிச்சம் இருக்கிற 5யும் சொல்லிரு. இந்த மாரி எல்லாம் நீ சொல்லிரு. எல்லாம் ஸ்பேஸ்ல போய் டெவலப் பண்ண சொல்லிரு. எடுத்தோனே சார் இது ஸ்பேஸ் டெவலப்மென்ட்க்காக கண்டுபிடிச்சேன்னு சொல்லிரு. ம். என்ன சொல்ற? ஸ்பேஸ் டாக். எல்லாம் ஸ்பேஸ் டெவலப்மென்ட் சொல்லு. சார் நம்ம அஸ்ட்ரோ பிசிக்ஸ் தான். இது அஸ்ட்ரோ மெக்கானிசம். ம். அஸ்ட்ரோல எனர்ஜி அஸ்ட்ரோல எனர்ஜி கேஸ் எல்லாம் இத விட ஸ்பேஸ்ல போச்சுன்னா எல்லாம் 0 தான். ஸ்பேஸ்ல ம். எல்லாம் 0 தான். கிராவிட்டி 0, ஃபிரிக்ஷன் 0, வெயிட் 0, அப்புறம் கூலிங் 0 எல்லாம் 0. அத்தனையும் நமக்கு எனர்ஜி ஹார்வெஸ்ட் ஆயிரும். ஏன்னா ம். இங்க பூமியில இருந்தாவே நம்ம ஃபிரிக்ஷன ஓவர் கம் பண்ணியாச்சு. அதையும் சொல்லிரு. ஃபிரிக்ஷன ஓவர் கம் பண்ணியாச்சு. ஹீட்ட ம். ஓவர் கம் பண்றதுக்கு நாங்க அடுத்த செராமிக்ல போலான்னு இருக்கும் பொழுது, நாங்க அதுக்கு இத கண்டுபிடிச்சுட்டோம். அதுக்குள்ள கண்டுபிடிச்சுட்டோம். இத கண்டுபிடிச்சுட்டோம். அதான். இந்த மாரி நெறைய நாங்க 5 முக்கியமா மேஜர் 6 இருக்குது. எல்லாமே ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் தான். இங்க வேக்கம் சேம்பர்ல பண்ணி பார்க்கலாம். செலவு அதிகம்னால பேசாம கண்டுக்காம விட்டுட்டோம். வேக்கம் சேம்பர்ல பண்ணணும். ம். வேக்கம் சேம்பர்ல இந்த மாரி எனர்ஜி ம். டிபார்ட்மெண்ட் போகணும்னால நாங்க இதெல்லாம் எப்பவோ கண்டுபிடிச்சாச்சு. இப்பதான் நாங்க சொல்றேன்னு சொல்லிரு. சரியா? சரிங்கய்யா. சரி. சொல்றேன். வேற ஏதாவது கருத்து இருந்தா சொல்லு. இல்லைங்கய்யா, நான் பார்த்துட்டு சொல்றேங்கய்யா. நான் நான் ஷிஃப்ட்ல முயற்சி பண்ணு. இருக்கேங்கய்யா. நாளைக்கு போவியா கல்லூரிக்கு? ஆ நாளைக்கு முடிச்சுட்டு நான் வருவேங்கய்யா. 7:30 மணிக்கு தான் நான் வருவேன். 8 மணிக்கு முடிப்பாங்க. 9, 10 ஆயிரும் நான் வீட்டுக்கு வரதுக்கு. நாளைக்கு நான் போமாட்டேங்க. சரி, சரி. இப்ப எத்தன நாள் இப்ப விடுமுறையா இருக்கங்காட்டி தினம் போறியா? ஆ அப்படி அப்படி போய்க்கலாமா? தினம் இல்ல, விடுமுறை ஒரு நாட்கள்ல நாளைக்கு ஒரு முழுமையா நாள். போலாமா? அது அரசு அனுமதி இருக்குதா? விடுமுறை நாட்கள் கல்லூரி முடிஞ்சிருச்சு. விடுமுறை நாட்கள்ல நம்ம போகலாம். அது என்ன 40 மணி நேரம். ஒரு 2 நாள்ல நம்ம அதிகமா பாக்குற மாரி இருக்கும். அவ்வளவுதான். மத்தபடிலாம் பெரிய வித்தியாசமா இருக்காது. நம்ம போகலாம். ஆனா அவங்க குடுக்கணும். அது குடுத்தா நம்ம போலாம். ஆனா கம்பல்சரி 2 நாள் உண்டா வாரத்துல? அந்த அ மாரி அது என்ஐ ஜாப் இல்லைங்க. அது ஏஜென்சி கீழ தானே இருக்கும். நாம ம். அதிகமா எடுக்க நம்மள பிரிஃபர் பண்ணி, சரி இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதிகமா குடுப்பாங்க. நம்மளுக்கு வகுப்பு இருக்கிறனால நம்ம ஓரளவு கம்மியா தான் நான் எடுப்பேன். மத்தவங்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் போவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். அது எனக்கு புரியுது. ஓரளவு இப்ப சமாளிக்கிற விடுமுறை அளவுக்கு கிடைக்கும். நாட்கள் இப்ப உனக்கு இப்ப கல்லூரி படிப்பு இந்த 2 செமஸ்டர் இப்ப விடுமுறை தானே? விடுமுறை தொடங்கிருச்சா? ஆமா. விடுமுறை இருக்குங்கய்யா. ஆனா அப்பப்ப இந்த அசைன்மென்ட் ஒர்க் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் குடுத்துட்டு போ சொல்லுவாங்க. அதனால தான் அந்த மாரி தான் 2, 3 நாளா நான் போறேன். ஓ! இன்னைக்கு என்ன கிழமை? அங்க செவ்வாய்க்கிழமை. எப்பவும் சனி, ஞாயிறு தானே போவீங்க. இன்னைக்கு ஏன் திங்கள், செவ்வாய் போயிருக்கேன்னு கேட்டேன். அப்படி இல்லைங்க. அவங்க எப்ப வேணா நம்மளுக்கு வேலை குடுப்பாங்க. ஓ! எப்ப வேணாலும் வேலை குடுப்பாங்க. சரி, சரி, சரி. ஆமா. இப்ப அங்க என்ன குளிர்லாம் வந்துருச்சா? இல்ல இன்னும் அந்த பிரான்ஸ், குளிரு ஜெர்மன் இல்ல, வெயில், வெயில், வெயில். அங்க 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 இன்னும் அப்படி ஒண்ணும் பெரிய பெரிய மரணம்லாம் எதுவும் நிகழல. ஆனா ஜெர்மனி, பிரான்ஸ்ல தான் பயங்கரமா மரணம் கிட்டத்தட்ட அங்க 5000 பயங்கரமா ஒரு 1000 5000, வீடு. 6000 பேர் குறைஞ்சபட்சம் 4000 பேருக்கு மேல இறந்துட்டாங்கய்யா. ம். ஆமா. அங்க அந்த அளவுக்கு இங்க பாதிப்பு. இங்க எவ்வளவு 30 தாண்டிடுச்சா? 35ஆ? இங்க 35, லண்டன்ல 37. ம். அப்பா! அ வேலூர் வெயில் அடிக்குது. நம்ம கோபியில ஆமா. அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலையில தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அதே மாரி அடிக்குது. நம்மளது எப்படின்னா காலையில 25 ஆமா. தொடங்கி 25, 26, 27, 30, 30 போய் சாயங்காலம்னு குறைஞ்சிரும். அங்க அப்படி இல்ல. தொடர்ந்து அடிக்கிறனால தான் மாட்டிக்கிறாங்க. அப்படித்தானே? ஆமாங்க. இங்க 10 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்குங்க. 10 மணிக்கு அப்புறம் தான் அந்த வெளிச்சமே கம்மியாகுது. அப்ப என்ன ஆகுதுங்க? ம். அதனால தான் அந்த ஹீட் வேவ்ன்றது எத்தன 4:50 5 மணிங்கும்போது சூரியன் உதயம் ஆயிருங்க. 5 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அந்த சூடு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் குளிருன்றும் ஓரளவு வரும். அதனால தான் அவங்கனால அத தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஆ கிட்டத்தட்ட 12 மணி நேரம், 13 நேரம், 12 மணி நேரத்துக்கு மேல போயிருது.
ம். ஆமா, ஆமா. காலையில 5 டூ 5 6, 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட 17 மணி நேரம் வரைக்கும் அந்த சூரியன் அடிக்கும்போது ஆ நமக்கு அப்ப ஆமா. ஆனா இது வந்து தமிழ்நாட்டுக்கும், இந்தியா எல்லா நாட்டிலயும் பாதிக்கும். அது பூமி நிலையற்றதுக்குன்னு அவ்வளவுதான். அதனால சரி இத பாரு பிரப பாரு நான் பேசி பேசுறேன். பண்ணிட்டு முயற்சி பண்ணி அந்த ஒரே வாய்ப்பு. இப்ப இவரு பார்த்துட்டாரு இல்லையா? இவர்ட்டயும் நீ அடுத்த தடவ பேசும்பொழுது இன்னும் இதுக்கு மேல இன்னும் 6 இருக்குன்னு பேசுங்க. புரியுதா? அவர் கொஞ்சம் ஆர்வத்த பண்ணிடலாம். அவர் ஆர்வத்தையும் தூண்டி விடு அவர. அவர் பேர் என்ன? இப்ப சந்திச்ச ஆசிரியர் பேர் என்ன? டேவிட்டா? டேவிட் பின்ஃபீல்ட். டேவிட் என்ஃபீல்டா? டேவிட் பின்ஃபீல்ட். டேவிட் டின்ஃபீல்ட் இன்னொருக்கா சொல்லு. பிஏஎன். ஓ! டேவிட் பின்ஃபீல்டா? ஆ? ஆ, ஆமா, ஆமா, ஆமா. பேரு வித்தியாசமா இருக்கு. இப்படிலாம் இருக்குதா? ஆ? இது வித்தியாசமா பேர் வச்சிருப்பாங்கய்யா. டேவிட் புரியுது. பின்ஃபீல்டுங்கிறது ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. சரி, சரி. சரி ம். அவ்வளோதான் வச்சுர்றேன். நீ பாருப்பா. நன்றி வச்சுர்றேன். சரிங்க. நன்றி.